particularly this project. Fantastic. Nice. Subscribers வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியஸ் வில்லா ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு நான் சுத்தி காமிக்க போறேங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா VNCT Global Company. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடபழனி கமலா தியேட்டர் இருக்கு இல்லையா, அவங்களோட குரூப் தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் டிரைவ் வில்லாஸ். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 145 வில்லாஸ் இருக்கு. 3 ஃபேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடை தான் நம்ம ஹோம் டூர் பண்ண போறோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோ ஹவுஸ் கான்செப்ட்ல UDS ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. இவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப அழுத்தம் திருத்தமாவே சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸ்ல 145 வில்லாஸ் இருக்குங்க அப்ராக்சிமேட்டா. இதுல வந்து 8 வீடு இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க வாங்குறீங்க அப்படின்னா ப்ரெஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வீடு வாங்கினாங்க இல்லையா, அந்த வீடு வாங்கினதுக்கு எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்றத தான் நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அண்ணா தான் வந்து இந்த வீடை வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளப் வில்லா. மொத்தம் 3 கான்செப்ட்ல இங்க வீடு சேல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கிளப் வில்லா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பூல் வில்லா. ஸ்மார்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். கிளப் வில்லா வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். பூல் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். அதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூல் வில்லாவில் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே இண்டிவிஜுவலாக ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஓகேங்களா, இண்டிவிஜுவலாகவும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே நேரத்தில் அம்யூனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்க்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 4 பார்க் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாக் டவர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் டைமில் நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நானே என்னோட அம்மா இருக்காங்கன்னா இங்கெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா, கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டியாக வேறு இருக்குது, செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அதாவது நம்ம ஃபேமிலியை வெளியில் விட்டுட்டு போகிறோம், சேஃப்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க டைமில் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே நல்ல காத்தோட்டமாக இருக்குது, ரோடெலாம் நல்லா வைடனாக கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். அவங்க பாருங்கள் ஃபேமிலியோடு நின்று அவர் வாழ போகிற வீடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் வீடு வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆஹா, என்ன காற்று வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே இவங்க ஸ்கூல் கட்டுறதுக்குள்ளே ப்ரொபோசலும் வச்சிருக்காங்க. CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி என்ன இருந்தாங்க, சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டர்ஃப் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, பார்க் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிச்சும் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வீடை பார்த்தலாம். பொறுமை இழந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ண போயிருப்பீங்க, காமிச்சிடுறேங்க. ஃப்ரண்ட்டில் செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க, வரும்போதே நோட் என்ட்ரி பண்ணிட்டு தான் விட்டாங்க. முக்கியமாக சென்டரில் இந்த மாதிரி லேம்ப் கொடுத்துருக்கிறது பார்க்க அழகாக இருந்தது. ஈவினிங் டைம்லலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் இங்கேயே வாக்கிங் போய்க்கலாம். முக்கியமான விஷயம், EB லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்க்க முடியும் மேலே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, வயர் டிஸ்டர்பன்ஸ். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ அப்படியா ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். ப்ரோவோட வீடு தான், ரிவ்யூ எனக்கு நல்லா சொல்லணும். கண்டிப்பா உங்களோட இன்ஜினியர் தான் நான் வந்து லைக் பண்ணிட்டு கண்டிப்பா எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கண்டிப்பா. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இருக்கு. மெயின் கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட் தனியாக கொடுத்துருக்குறாங்க. 2 காருக்குள்ள கார் பார்க்கிங் இருக்கு. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ரொம்ப நல்லாவே செட் பேக் விட்டுருக்காங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து அந்த 3 கான்செப்ட் நான் சொன்ன சைஸ்க்குள்ளே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை வாங்கினா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா அண்ணா வந்து 2 கிளப் ஹவுஸை சேர்த்து வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த வீடு அதனால தான் 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வியூவில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, பட் இன்டீரியர் வியூவில் நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓனர், இந்த வீட்டோட ஓனர் அண்ணாவும் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி கஸ்டமைசேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, 2 காருக்குள்ள கார் பார்க்கிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஏரியா. இங்கே வந்து டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாகவே. வீடை சுற்றி உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் இப்படியே கூட கிச்சன் போயிட்டு வந்துடலாம். நான்வெஜ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படியே சர்ன்னு கிச்சன் குடிக்கலாம். வருக கீழே ஃப்ளோர் லெவல்லேருந்து 3 படி மேலே ஏறி வர மாதிரி இருக்குங்க. இங்கேயும் வந்து சைடில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா RO வாட்டர் தாங்க. நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா RO வாட்டராக தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த வேஸ்ட்டுக்கு நம்ம செப்டிக் டேங்க்குக்கு பதிலாக இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் இருக்குங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் டோருங்க.
மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே வருக ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து உங்களுக்கு பிடித்த மெமரபுளான திங்ஸை இங்கே வச்சுட்டு உங்களோட சொந்தங்களை நீங்கள் வரவேற்றுக்கலாம். உள்ளே வரும்போதே எப்பா நான் வீட்டுக்குள்ளே போயிருந்தேன், வீடு அப்படி இருக்குப்பா அப்படின்னு இந்த வீடை வாங்கினீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு அந்த பக்கம் பீச்சுங்க, காற்றுக்கு குறையே இல்லை இந்த இடத்துல. ஃபயர் தாண்டி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த லிவிங் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே, அதாவது இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய்க்கலாங்க. நம்ம கார்டன் ஏரியா பார்க்கிங்க்கு இப்படியே நீங்கள் போய்க்க முடியும். வாங்க 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 இன்னும் சுற்றி பார்ப்போம். ஸ்டேர்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஆன்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. ஸ்டேர்கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். ஓகேங்களா? டைனிங்கும் கிச்சனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா கபோர்டுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் தான் இந்த வீடை வாங்கினவங்க கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனில் கேட்டிருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களான்னா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னாலும் அவங்க தாராளமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே கிரானைட் இருக்குது, சிங்க் இருக்குது. ஜாகுவார் பிராண்ட் தான் ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டாப் பிராண்ட் தான் போடும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வரக்கூடிய வாட்டர் எல்லாமே ஈவன் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடிய வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டராக தான் இருக்கும். உங்களுக்கு 2 அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. அதே நேரத்தில் 3 சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ இருக்கக்கூடிய சைட் வாலில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸுங்க, ஒரு சின்ன மெய்ட் ரூம் இல்லை ஸ்டோர் ரூம். ஓடாத சைக்கிள், பாடாத ரேடியோ எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க, கஸ்டமைஸ் ஆப்ஷன் தானேங்க. இல்லை உங்களுக்கு கிச்சன் இன்னும் பெருசாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இதை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கிச்சனை பெருசாக்கிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நீங்கள் செடி வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து சாண்ட் ஃபில் பண்ணி செடிகள் வளர்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் ஆன் ரோட்லேயே இருக்குங்க. அது கருவேப்பிலை தானே? வேப்பங்கண்ணா கருவேப்பிலை கண்ணா? கருவேப்பிலைங்க, கடைக்கே போக தேவையில்ல. அண்ணா கரெக்டாக வச்சிட்டிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா அண்ணா, நான் மீட் பண்ணலைங்க, அதனால் அண்ணாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பார்க்கிங்லேருந்து வரக்கூடிய ஆக்சஸும் பண்ணிக்கலாம். நான்வெஜ் வாங்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் இப்படியே உள்ளே வந்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, ஜாகுவார் டேப்போடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லா வரும். அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது, வால்மிக்ஸ் இருக்குது, க்ளாசெட் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோடு இருக்குது. கிரில்லோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லா ஃபிட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். டாப் பிராண்ட் ஜாகுவார். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே, அதாவது கிரவுண்ட் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல விஷயங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, அங்கேயே வந்து ஒரு அட்டாச் பாத் கொடுத்துட்டாங்க, கிரவுண்டில் ஒரு காமன் பாத் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. எல்லாமே ஜாகுவார் பிராண்ட் தான். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணனால இந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்காத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேங்க. தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரஸ் இருக்குது. ஆஹா, ஆப்போசிட்லலாம் பாருங்களேன், சவுண்டு கேட்குறதுல மைக்கில் பேசுகிற மாதிரி. அதை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் செரிமனி ஸ்டார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டெரஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க ஜாகுவார் பிராண்டில். நம்ம இப்படியே வந்து இந்த பெட்ரூம் கூட போய்க்கலாம், பட் நம்ம ஆக்சுவல் வழியாக போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா
செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசுவலையோடு இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டெரஸை அசஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, அட்டாச் பாத் இருக்குது, 10 feet வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஜாகுவார் பிராண்டு தான். கிரேட் ஒயிட் பிராண்டில் சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் லாஞ்ச் இருக்குது. அப்பர் லாஞ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூமில் ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லா ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக இருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயங்க இது. அட்டாச் பாத் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4th பெட்ரூம். இந்த 4th பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான விண்டோ கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண மாதிரி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்த உடனே ஒரு ஃபீல் இருந்தது. சுற்றி ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க, அதை நீங்கள் பார்த்தாலே ஃபீல் பண்ண முடியும். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட ஒரு அட்டாச் பாத் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. பர்கோலாவோட ஒரு டெரஸ் க்ளப் ஹவுஸில் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம பேசலாங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்ட்டை கேட்டுக்கலாம். இங்கே வீடு வாங்கினா எல்லா வீட்லேயுமே கேட்கலாமே வசந்த் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ ரேட் பற்றி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 CR 3 கோடி ரூபாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஓனர் வந்து 2 கிளப் வில்லாவை சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த பில்டர்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 90 lakhsல இருந்தும் வில்லாஸ் அவைலபிள் இருக்குது. இதே கம்யூனிட்டிக்குள்ளே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனும் சேர்த்து. பேலன்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஈஸியாக கார்டார் இல்லையா, நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் டே டு டே ரெண்ட்டுக்கு விட்டும் சம்பாதிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டல் இன்கம் உங்களுக்கு 10,000 rupees வரைக்கும் கிடைக்குங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ், ஈவெண்ட், கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரைக்கும் இங்கே ரெண்டல் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாங்க. ஃபேமிலிஸ்க்கு 2 BHK 20,000 வரைக்கும் கிடைக்கும், 3 BHK 30,000 வரைக்கும் கிடைக்கும். ஃபர்னிஷ் பண்ணி நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் 40,000 rupees வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டினுடைய சைஸை பொறுத்தும் ரேட் மாறுபாடு இருக்கும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் பாம் பீச் வில்லாஸ் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா 1440 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 CRலேருந்து ஸ்டார்ட் ஆகுது புதுசாக வரக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட்டில். ப்ரீ புக்கிங்கில் ECR கார்டில் நீங்கள் புக் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபியூச்சரில் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அந்த வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.